ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ். நம்ம டெக்னாலஜி ரீதியா நம்மளோட பர்சனாலிட்டியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் தான் சொல்றோம். ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கில்ல எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆன்லைன் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த எஜுகேஷன் ரீதியான டெவலப்மெண்ட் ஆகட்டும், கோர்சஸ் ஆகட்டும், இல்ல கிளாஸஸ் ஏதாவது பண்றதாகட்டும், இல்ல கோச்சிங் சென்டர் ஆகட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஷாப் இதெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன்லயே கூட ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. இப்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆரி ஒர்க் அப்படிங்கிறது தான். அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா போய் டெய்லியும் போய் கத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்லயே 1 வீக் கோர்ஸா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி கோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த கோர்ஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது நம்ம ஈஸியா நம்ம ஒரு ஒர்க்கை கத்துக்கிறோம். ஸோ அப்ப டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக்கி நம்மளுக்கு ஆன்லைன்லயே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஆப். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கும் போது நம்ம சர்ச் பண்ணி அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லேர்னிங் ஆப் அப்படிங்கிறோம். இந்த லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஆப்ஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட என்ன பண்றாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க அதிகமா டவுன்லோட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரேஷியோல சொல்றாங்க. என்னெல்லாம் பாக்குறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக்கல் ரீதியா என்னென்னலாம் நாலேஜ் அப்டைன் பண்ணிக்கலாம், என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, என்ன கோர்சஸ் இப்ப ஃபெமிலியரா இருக்கு, நம்ம அடுத்தது என்ன படிக்க போறோம், 12th நம்ம கேரியரை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அந்த லேர்னிங் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த லேர்னிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. டாப்பர்ஸ்ல இருந்து மிடில் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருந்து லோயர் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்ன் பண்றது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க பார்த்துக்குவாங்க. பார்த்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லலாம். நம்மளும் அப்டைன் ஆயிக்கலாம், நம்மளோட நாலேஜை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்க இந்த லேர்னிங் ஆப்பை பரவலா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் வீடியோஸ். இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் என்னதான் நம்ம கரெக்டான லைன்ல தான் போயிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணி நீ வெரி குட், நீ நல்லா பண்ற, நீ பண்ணு அப்படின்னு உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம நல்லா தான் பண்றோம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த தாட் என்ன ஆயிடும், நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மைண்டை ஒருத்தவங்க வாட்ச் நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், ஏற்கனவே செய்யற ஒரு விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மோட்டிவேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்குவோம். நம்ம அடுத்தவங்களையும் அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுமே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் அப்படிங்கும் போது ஒரு பர்சன் இப்ப ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒண்ணு எடுத்து நம்மளுக்கு அதை சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்களே இந்த மோட்டிவேஷன் லெவல்ல இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வரும். நிறைய பேரு நம்ம மோட்டிவேஷனல் வீடியோஸ்ல பார்த்திருக்கலாம். அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப அந்த சக்சஸ் எல்லாம் காரணம் என்ன, சக்சஸோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா போகலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன். ஸோ அப்ப மெடிடேஷன் அப்படிங்கும் போதே நம்மளோட மைண்டுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் தான் மெடிடேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம், நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியான ஒரு ஃபீல்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கிளியர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் மெடிடேஷன் ஆப் அப்படிங்கிறோம். அதுக்குமே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது மைல்டான ஏதாவது ஒரு சவுண்டை இன்டெப்ட் பண்ணி அந்த வீடியோ நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்ப நம்ம கண்ணை மூடி ஒரு ப்ரேயர் மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் மெடிடேஷன் ஆப் அப்படிங்கிறோம். அடுத்தது ஃபைனல் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹேபிட் ட்ராக்கர். ஹேபிட் ட்ராக்கர் இப்ப எல்லாருமே யூஸ் பண்றாங்க.
மோஸ்ட் ப்ராப்பர்லி பாத்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ற ஆப்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஹேபிட் ட்ராக்கர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டே டு டே நம்மளோட என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு, அதுக்கான டிசிப்ளினை எப்படி எல்லாம் வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறதா இந்த ஹேபிட் ட்ராக்கர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஹேபிட் ட்ராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து வந்துட்டு நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அது கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்த்துக்காகட்டும், இல்லை வந்து திங்கிங்காகட்டும், இல்லை வந்து டிசிப்ளின்காகட்டும், இல்லை வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி லெவலை வந்து வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து வந்துட்டு இந்த ஹேபிட் ட்ராக்கர் வந்து வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை எல்லாருமே யூஸ் பண்றாங்க, நானுமே யூஸ் பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.